ஜெய் ஸ்ரீராம். அன்பானவர்களுக்கு வணக்கம். அதாவது மரியாதைக்குரிய நித்யானந்த சாமி அவர்களுடைய திருவண்ணாமலை ஆசிரமத்தில் தங்க திங்க இருக்க எல்லாம் ஃப்ரீப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாத கிளாஸ் நடத்துறதா சொன்னாங்க. சரி, நாவலும் வந்து அந்த திருவண்ணாமலை கிரிவல பாதையில் இருக்க அந்த நித்யானந்த சாமி ஆசிரமத்துக்கு இந்த ஒரு மாத கிளாஸ் அட்டன் பண்ணலாம் அப்படின்ட்டு ஃபுல் பேக்கேஜோடு கிளம்பியிருக்கேன். முதல் தடவை போனப்போ 4 நாள் லேட்டாக வந்துட்டீங்க, போயிட்டு 1ஆந்தேதி வாங்கினாங்க. 2வது தடவை போனப்போ 2 நாள் லேட்டாக வந்துட்டீங்க, போயிட்டு 1ஆந்தேதி வாங்க அப்படின்னாங்க. சரி, 3வது தடவையும் 4 நாளும் அந்த மாதிரி என்ன பண்ணுறது, எனக்கு காசு கிடைக்கும் போது தான் நான் போக முடியும். நான் பூவாவுக்கு லாட்ரி அடிக்கிறேன். இந்த கிளாஸ்லையாவது ஏதாவது நம்மளுக்கு கிடைக்குமா அப்படின்னு, உடம்புலையும் பிரச்சனை இருக்குது, அது சரியாகுமா அப்படின்ட்டு தான் நான் போகிறேன். ஆனால் அவங்க வந்து ரொம்ப இன்சல்ட் பண்ணுறாங்க. அப்புறம் வந்து லாஸ்ட் டைம் போனப்போ 2 நாள் முன்னாடி போயிட்டேன். 2 நாள் முன்னாடி போயிட்டேன். அப்போ அங்கே கருப்பாக ஒரு வெள்ளைக்கார அம்மா இன்சார்ஜாக இருந்தாங்க. அந்த அம்மா தன்மையாக பேசினாங்க, என்னை இருக்க சொன்னாங்க. ஆனால் வந்து கருப்பாக ஒரு லேடி, தமிழ் லேடி இருந்துச்சு. அது வந்து என்ன சமையல்லாம் பண்ணிருந்துச்சு, வெள்ளை கலர் ட்ரெஸ் போட்டுருந்துச்சு. அது என்ன பண்ணுது அப்படின்னா, நித்யானந்த சாமி ஒரு சத்சங்கத்தில் வெளியே பேசிட்டு இருக்காரு, உள்ள டிவியில் பேசிட்டு இருக்காரு. நான் வாசலில் கதவு வெளியே உக்காந்துன்னு இருக்கேன், கதவு வழியாக பார்த்துன்னு இருக்கேன். அது அப்போ வந்து அந்த அம்மா வந்து நான் வந்து பார்க்குறேன் அப்படின்ட்டு, நான் பார்க்கக்கூடாது அப்படின்ட்டு கதவு மூடுறாங்க. அந்த அம்மாவும் குண்டி ஒன்று இருந்துச்சு, அந்த குண்டு லேடியும் வந்து கதவு மூடுறாங்க. கதவு மூடிட்டு எனக்கு ரொம்ப இன்சல்ட் ஆகிடுச்சு. அப்புறம் உடனே அடுத்த செகண்டே இந்த பக்கம் ஒருத்தன் வெள்ளை வேஷ்டி சட்டை கட்டிக்கின்னு சைக்கை காமிக்கிறான், அப்படின்றான். சரி, அவனை நல்லா பேசிட்டு இருப்பேன். சரி, கம்முன்னு வந்துட்டேன். உள்ளே ஒருத்தன் கண்ணாடி போட்டுன்னு இருக்கான். அவன் இங்கே படுக்காதீங்க ஐயா, அங்கே படுக்காதீங்க ஐயா அப்படின்ட்டு ரூல்ஸ்லாம் நிறைய பேசுகிறான். என்னடா இது, இவங்க நம்மளை வேணும்னே தான் இன்சல்ட் பண்ணுறாங்க. ஏன்னா ஒரு தடவை 2 தடவை இல்லை, 5 தடவை ஆகிப்போச்சு. சரி, ஓகே, விடுதிக்கு நம்ம இனிமேல் போக வேணாம் அப்படின்னு நினச்சோம். அதே மாதிரி திருவண்ணாமலைக்கும் இனிமேல் போக வேணாம், வழக்கம் போல் கிரிவலம் போயிட்டு எல்லாத்தையும் முடிக்கின்னு கம்முன்னு வீட்டுக்கு வந்துடலாம் அப்படின்ட்டு ஒரு முடிவு எடுத்தாச்சு. சரி, அதான் ஏதோ யூடியூப்பில் எல்லார்கிட்டையும் பகிர்ந்துக்கணும் அப்படின்னு தோணுச்சு. அதனால தான் அவங்க எல்லார்கிட்டையும் சொல்கிறேன். தேங்க்யூ, நன்றி. நீங்களும் உங்களின் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன். அதாவது குட்ட குனியத்துக்குன்னு என்ன, பூமாதேவியா ஒரு திருக்குறள் இருக்குது, அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொறுத்தல் தலை அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, பொறுமையாக எவ்வளோ தான் இருக்குது, 10 வருஷமாக இதுங்க இன்னும் திருந்தவே இல்லை அப்படின்ற மாதிரி நினைக்கும் போது போதுமையா பட்டதெல்லாம் போதும் அப்படின்ட்டு தான் தோணுது. அதான் இதுதான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சேன். தேங்க்யூ. நீங்களும் உங்களின் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன். ஜெய் ஸ்ரீராம்.